Hi friends, வணக்கம் வந்தனம் வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல். நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. சோ டுடே நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னு பார்த்துக்கலாம். IOS அதாவது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ், சட்ட பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நமக்கு செமஸ்டர் வந்து கிட்ட நெருங்கிட்டே வருது. சோ இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எங்க உண்டு 3 இயர் LLB-ல செகண்ட் இயர்ல உண்டு 3rd செமஸ்டர். அதோட சப்ஜெக்ட் தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ். சோ இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம டே பை டேயா ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு IOS இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் சட்டப்பொருள் விளக்கத்துல நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन வந்து என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். புரியுதா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन நீங்க பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பேரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் சட்டப்பொருள் விளக்கம் அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த क्वेश्चन குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் சட்ட பொருள் விளக்கம் அப்படினா என்னதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்யூட்ஸ் என்னது? சட்டம். இந்த சட்டத்தை எப்படி உருவாக்குவாங்க? பாராளுமன்றத்துல பொதுமக்களின் நலனுக்காக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தா ஃபர்ஸ்ட் அதற்கான மசோதாவை அந்த பார்லிமெண்ட்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குவாங்க. அந்த மசோதானா இங்கிலீஷ்ல பில்லும்பாங்க. இந்த மசோதா அந்த பில்லை யாருக்கு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட், நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றி அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. அத பிரசிடென்ட் பார்த்து ஒப்புதல் கொடுத்து சைன் போடுவார். அப்படி போடும்போது மசோதாவானது சட்டம் ஸ்டாட்யூவா மாறும். சரி, சட்டம் உருவாக்கியாச்சு. யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனா? பார்லிமெண்ட் உள்ள மெம்பர்ஸ் உருவாக்குனாங்க. பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தாரு. இவ்வளவு வேற ஆலோசனை கலந்து ஆலோசித்து அந்த சட்டத்தை உருவாக்குனாலும் ஸ்டாட்யூட்ஸ் உருவாக்குனாலும் அதுல சில பிழைகள் இருக்கலாம், சில வார்த்தைகளுக்கு மீனிங் புரியாம இருக்கலாம். இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்துல உள்ள வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த சட்டத்தை பயன்படுத்தி யாருக்கு தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்க முடியும், யாரை சேவ் பண்ண முடியுமோ காப்பாற்ற முடியும். அப்ப அந்த சட்டத்துல உள்ள ஸ்டாட்யூட்ல உள்ள சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் புரியாம அன்அம்பிகுவஸா இருக்கும்போது, பொருள் புரியாம இருக்கும்போது என்ன கொண்டு வரணும்? சட்ட பொருள் விளக்கம், பொருள் விளக்கம் கொண்டு வரணும். அப்ப இந்த பொருள் விளக்கம் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி கொண்டு வரணும்? அந்த சட்டத்தை இயற்றியவர்கள் அந்த சட்டத்தை எந்த நோக்கத்துக்கு வேண்டி இயற்றினாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதை யோசிச்சு அதை பேசா வச்சிருந்தா நமக்கு பொருள் புரியாம இருக்குல்ல அந்த சட்டத்துல சில வார்த்தைகள், அதுக்கு பொருள் விளக்கத்தை கொண்டு வரணும். அந்த பொருள் விளக்கத்தை கொண்டு வரதுக்கு வேண்டி நாம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இந்த ஸ்டாட்யூட் ஒவ்வொரு சட்டத்திலையும் பார்ட்ஸ் சொல்லி நிறைய பார்ட்ஸ் இருக்குப்பா. அவ்வளவு பார்ட்ஸையும் பயன்படுத்தி தான் அந்த பொருள் தெரியாத வார்த்தைக்கு பொருள் கொடுக்கணும். அப்ப ஒரு சட்டம்னா அதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பகுதிகள்லாம் இருக்கும் அப்படின்னா லாங் டைட்டில், ஷார்ட் டைட்டில், preamble, marginal notes, headings, definition clauses, provisos, illustration, exception and saving clauses, explanation, schedules, punctuations. இத யூஸ் பண்ணி தான் ஒரு சட்டத்துல ஏதாவது வார்த்தைகளுக்கு பொருள் புரியாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பொருள் விளக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி தான் நீங்க கொண்டு வரணும். அப்படி சொல்லி நம்ம சட்டம் சொல்லுது. அப்போ சில சட்டங்கள்ல உள்ள பார்ட்ஸ், இந்த 12 பார்ட்ஸ் இருக்கு. இதுதான் நீ கூட क्वेश्चन பார்க்க போறோம். क्वेश्चन பேரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட். சரியா? சட்டத்துடைய பல்வேறு பகுதிகள், சட்டத்துடைய பல்வேறு பகுதிகள், டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். அதான் நீ கூட வீடியோல பார்க்க போறோம். சோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல லாங் டைட்டில் நீள் தலைப்பு அப்படிங்கிறது எதுல இருக்கும், அது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சட்டம் இருக்கு, ஸ்டாட்யூட்ஸ் இருக்குன்னா அதோட ஹெட் ஆஃப் தி ஸ்டாட்யூட்ஸ் என்னதான்? லாங் டைட்டில். ஒரு சட்டத்துடைய தலைப்பே உனக்கு என்னதான் இருக்கும்? லாங் டைட்டில் தான் இருக்கும், நீள் தலைப்பு தான் இருக்கும். சோ இந்த நீள் தலைப்பு எதை பத்தி சொல்லும் அப்படின்னா அந்த ஸ்டாட்யூட்ஸ் சட்டம் எந்த பர்பஸ்க்கு வேண்டி உருவாக்கி இருக்காங்க, ஜெனரல் பர்பஸ் ஆஃப் ஆக்ட். அந்த சட்டம் எந்த நோக்கத்துக்கு வேண்டி உருவாக்கி இருக்காங்கன்றத சொல்லக்கூடியது என்னது? லாங் டைட்டில். இந்த லாங் டைட்டில பார்த்த உடனேயே இந்த சட்டம் இந்த நோக்கத்திற்காக தான் உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிவென்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 அப்படின்னு ஒரு ஆக்ட். இது தமிழ்ல உணவு கலப்பட தடுப்பு சட்டம், உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954. இந்த ஆக்டோடைய லாங் டைட்டில் என்னது அப்படின்னா அந்த ஆக்ட்ல லாங் டைட்டில் இருக்கு. என்னது இருக்குன்னா an act to make provisions for the prevention of adulteration of food இருக்கு. அப்ப இதான் லாங் டைட்டில். இந்த ஆக்டோடைய லாங் டைட்டில் இதுதான்.
அந்த இந்த சட்டத்துடைய ஹெட்டிங்ல இதுல இருந்து இது வரை இந்த லாங் டெக்ஸ்ட் இருக்கு. அப்ப இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? act to make, இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. provisions, அதில் உள்ள சட்ட பிரிவுகள். for the prevention of adulteration of food, உணவு கலப்படத்தை தடுப்பதற்கான சட்ட பிரிவுகள் உள்ளடங்கிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இத பார்த்தோன்னே இந்த சட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? உணவு கலப்படம் எங்கெல்லாம் நடக்கு அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் இதுல இருக்கும். அப்ப இந்த உணவு கலப்படத்தை செய்பவர்களுக்கு என்னென்ன தண்டனைங்கிறது இந்த சட்டத்துல இருக்கும். அப்படிங்கிறத இந்த சட்டத்தை பற்றிய ஜெனரல் பர்பஸ், அடிப்படை பர்பஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு இந்த லாங் டைட்டில பார்க்கணும்னு நமக்கு தெரியும். புரியுதா? சோ இந்த லாங் டைட்டில யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது அந்த சட்டத்துல சில வார்த்தைகள் புரியலன்னா பொருள் விளக்கத்தை உருவாக்குறதுக்கு இந்த லாங் டைட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இந்த லாங் டைட்டில் எதுக்கு? ஜஸ்ட் இந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு மட்டும் தான் இந்த லாங் டைட்டிலே தவிர இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த சட்டத்துல சில வார்த்தைகள் புரியலன்னா பொருள் விளக்கம் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. சோ ரெண்டாவது டைட்டில் இருந்துன்னா ஷார்ட் டைட்டில் பார்க்கலாமா? சோ செகண்ட் டாபிக் வந்து என்னதுன்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டாட்யூட் வந்து என்னதுன்னா ஷார்ட் டைட்டில், குறுந்தலைப்புன்னு அர்த்தம். சோ ஷார்ட் டைட்டில் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்லுவோம் இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்தியன் பீனல் கோட் 1860, அதாவது இந்த சட்டத்துடைய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிக் நேம் இருக்கும். இதுதானே? இப்போ உண்மையான பேர் வேறையா இருக்கும், அவருடைய பட்ட பேர் வேறையா இருக்கும். சோ உண்மையான பேர் வந்து ராமையான் இருக்கும், அவங்களுக்கு பட்ட பேர் வேறதான் வச்சிருப்பான். பட்ட பேரு வழுக்கத்தலையே ஏதாவது ஒரு பட்ட பேர் வச்சிருப்பான், ரைட்டா? சோ வழுக்கத்தலைன்னு சொன்னாலே அந்த ஆளுதான் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சோ அதே மாதிரி சட்டம், அந்த சட்டத்துக்கு ஒவ்வொரு ஸ்டாட்யூட்ஸ்க்கும் என்ன இருக்கும்னா ஷார்ட் டைட்டில் இருக்கும். அது ஆக்சுவலா என்னன்னா சட்டத்துடைய பேர். இப்ப ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம். அது இந்த ஷார்ட் டைட்டில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993, இதுக்கு பேர் தான் ஷார்ட் டைட்டில், அதாவது சட்டத்துடைய தலைப்பு. ஆனா என்ன லாங் டைட்டிலுக்கும் ஷார்ட் டைட்டிலுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த லாங் டைட்டில இந்த ஷார்ட் டைட்டிலுடைய எக்ஸ்பிளனேஷன் பெருசா இருக்கும், அதான் லாங் டைட்டில். இது அந்த ஆக்டுடைய பேர் மட்டும் இருக்கும். ஆக்சுவலா இந்த நிக்நேம் ஆஃப் தி ஆக்ட் சொல்லுவாங்க, அந்த சட்டத்துடைய பட்ட பேர் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஷார்ட் டைட்டில எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆக்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, லாங் டைட்டில் சொன்னாங்க பர்பஸ், அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ்க்கு, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க, இந்த சட்டத்துடைய பேர் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு மட்டும் இந்த ஷார்ட் டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு பொருளுக்கு மீனிங் புரியாம இருந்துச்சுன்னா அதை இன்டர்பிரேஷன் பண்ணதுக்கு, அந்த பொருள் விளக்கத்தை கொண்டு வரதுக்கு இந்த ஷார்ட் டைட்டில மேக்ஸிமம் சொல்றாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? சோ நெக்ஸ்ட் பிரியாம்பிள் பார்க்கலாமா? சோ மூணாவது பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாட்யூட் என்னன்னா பிரியாம்பிள். சோ தமிழ்ல முகவுரை அப்படிம்பாங்க. சோ இது வந்து 10ஆம் கிளாஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். பிரியாம்பிள் அப்படி கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரியாம்பிள் முகவுரைகளை பத்தி படிச்சிருக்கோம். சோ இந்த பிரியாம்பிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா சட்டமும் எந்த ஒரு சட்டமும் இருக்கட்டும், அந்த சட்டம் எதுலதான் ஸ்டார்டே ஆகும், பிரியாம்பிள் மூலமா தான் அந்த சட்டமே ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரியாம்பிள் முகவுரை எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த பிரியாம்பிளை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்னா, அந்த சட்டத்துடைய மெயின் அப்ஜெக்டிவ் அண்ட் பர்பஸும் தெரியும். அதோடைய முக்கிய, அந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதோடைய முக்கிய நோக்கம், அடிப்படை நோக்கம் நமக்கு தெரியும் அந்த பிரியாம்பிளை பார்த்தாலே. அது மட்டும் இல்லாம அந்த பிரியாம்பிளை பார்த்தா நமக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னா, key to open minds of the makers of the act, அந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் எதற்காக அந்த சட்டத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா அதுக்கான ஒரு கீ தான் பிரியாம்பிள். புரியுதா? அப்ப சட்டம் எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே ஏதாவது ஒரு பொருள் வந்து புரியல, ஏதாவது ஒரு வார்த்தைக்கான பொருள் புரியலன்னா நம்ம கரெக்டான மீனிங் நினைச்சலாம் உருவாக்கி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த பிரியாம்பிளை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அந்த சட்டத்தில் ஏதேனும் ஒரு வார்த்தைக்கு பொருள் புரியவில்லை என்றால் இந்த பிரியாம்பிளை பார்த்து வாசிச்சு பார்த்தோம்னா அந்த புரியாத வார்த்தைக்கான பொருள் வந்து நம்ம புரிஞ்சிடும். அப்ப இந்த பிரியாம்பிளை யூஸ் பண்ணி புரியாத வார்த்தைக்கான பொருளை நீங்க நினைச்சுக்கலாம் இன்டர்பிரேஷன், பொருள் விளக்கம் கொண்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு, கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். இந்த கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்டே, சோ போய் பார்த்துக்கோங்க, ரைட்டா? சோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிரியாம்பிள் அப்படிங்கறத நீங்க ஒரு சட்டத்துல ஏதேனும் ஒரு சொற்களுக்கு பொருள் விளக்கம் தெரியவில்லை என்றால் அந்த சட்டத்துல அந்த வார்த்தை
பொருள் விளக்கம் தெரியாது, அதாவது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பிரியாம்பலை பார்த்து அதற்கான பொருள் விளக்கத்தை, சரியான பொருள் விளக்கத்தை நீங்க கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த கேஸ். புரியுதா? சோ கேஸ் ஆன் தி பாடி வாஸ் ஸ்டேட் ஆஃப் தட். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ நாலாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சு என்னன்னா மார்ஜினல் நோட்ஸ். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மார்ஜினல் நோட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு சட்டம் அப்படின்னா நிறைய சட்ட பிரிவுகள் செக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த செக்ஷன்ஸ் உடைய சைடுல என்ன இருக்கும்? மார்ஜினல் நோட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இந்த மார்ஜினல் நோட்ஸ்ங்கிறது இந்த சட்டம் உருவாக்கும் போதே தோன்றியது கிடையாது. சட்டம் படிச்ச மேதைகள் சில பேர் இந்த வார்த்தைகளுக்கு மார்ஜினல் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ ஆக்சுவலா இப்ப சட்டத்தை உருவாக்குனவங்க இந்த மார்ஜினல் நோட்ஸ் கொண்டு வரல. அப்ப இந்த மார்ஜினல் நோட்ஸ் அப்படிங்கிறது நாட் பார்ட் ஆஃப் த ஸ்டாச்சு. சட்டம் உருவாகும் போதே இந்த மார்ஜினல் நோட்ஸ் கிடையாது. அத சட்டத்தை படிச்சு ஆராய்ச்சி சட்டவியல் அறிஞர்கள் நினைச்சிருக்காங்க இந்த மார்ஜினல் நோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே தவிர சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்த மார்ஜினல் நோட்ஸ் கொண்டு வரலாம். சோ நாட் பார்ட் ஆஃப் த ஸ்டாச்சு. அப்போ சட்டத்துடைய ஒரு பகுதிங்கிறது மார்ஜினல் நோட்ஸ் கிடையாது. அப்ப அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு பொருள் வார்த்தைக்கு பொருள் தெரியலன்னா மார்ஜினல் நோட்ஸை பார்த்து அந்த பொருள் விளக்கம் கொள்ளலாமா கொள்ளக்கூடாதான்னு பார்த்தா கொள்ளக்கூடாது. காரணம் என்ன? இந்த மார்ஜினல் நோட்ஸ் சட்டம் உருவாக்கும் போது கிடையாது. சட்டத்தை உருவாக்க நாட் பார்ட் ஆஃப் த ஸ்டாச்சு. அப்ப அதை யூஸ் பண்ணி அந்த சட்டத்துல சில வார்த்தைகள் புரியவில்லை என்றால் அதற்கு பொருள் விளக்கம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது பேசிக் விஷயம், அடிப்படையான விஷயம். ஆனாலும் சில நேரங்களில் பொருள் விளக்கம் தெரியவில்லை என்றால் மற்ற 12 பகுதி இருக்கு. இந்த 12 பகுதியில 11 இந்த மார்ஜினல் நோட்ஸ் தவிர ரிமைனிங் உள்ள 11 பகுதியை வச்சு அந்த வார்த்தைக்கு பொருள் விளக்கம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. உண்மையான பொருள் விளக்கம் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துல நீங்க மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாங்குவேஜ் இன் செக்ஷன் இஸ் கிளியர். அந்த சட்டத்துல உள்ள சட்ட பிரிவுகளுடைய வார்த்தைகளுடைய பொருள் விளக்கம் கிளியரா இருக்கும் போது, தெளிவா தெரியுது, அந்த சட்டத்தில் உள்ள வார்த்தையுடைய பொருள் விளக்கம் தெளிவா தெரியும் போது நாங்க மார்ஜினல் நோட்ஸ் யூஸ் பண்ணி அதோடைய பொருளை நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. சோ சட்டத்துல வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கம் கிளியரா இருக்கும் போது மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணி குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி நம்ம அதோடைய பொருள் விளக்கத்தை மாத்த ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 கேஸ்லாம் பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பில்கிஸ் வெஸ் குட்வி. இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா மார்ஜினல் நோட்ஸ்ங்கிறது ஸ்டாச்சுடைய பார்ட் கிடையாது. அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருள் புரியல, வார்த்தைக்கான பொருள் புரியலன்னா மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணி நீங்க பொருள் விளக்கம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க இந்த கேஸ்ல. இந்த கோலக்காப் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த கேஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 368ல சில வார்த்தைகளுக்கு பொருள் விளக்கம் கிளியரா இருக்காது. அதற்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணி ஆர்டிகல் 368ல அந்த வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தை இன்டர்பிரட் பண்ணி சொல்லிருப்பாங்க, பொருள் விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அப்ப உங்களுக்கு குழப்பம் வரும். இந்த கேஸ்ல பொருள் விளக்கம் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த கேஸ்ல இந்த மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணி சில வார்த்தைகளுக்கு பொருள் புரியலன்னா இதை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். செக்ஷனுடைய செக்ஷன் கிளியரா சொல்லுது, அந்த வார்த்தைக்கான பொருள் கிளியரா இருக்கும் போது மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 12 பார்ட்ஸ்ல இந்த மார்ஜினல் நோட்ஸ் தவிர ரிமைனிங் உள்ள 11 பார்ட்ஸ் வச்சு நம்மளால பொருள் விளக்கம் கொள்ள முடியாத பட்சத்துல நீ மார்ஜினல் நோட்ஸை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் கொண்டுக்கலாம் அப்படின்னு இந்த கோலக்காப் கேஸ் சொல்லுது. இதான் வித்தியாசம். புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். 5வது பார்ட் ஹெட்டிங்ஸ். So next அஞ்சாவது parts of the statute என்னன்னா headings. ஓகேயா? So headings தான் தலைப்பு, உங்களுக்கு தெரியும். இப்போ தலைப்புங்கிறது ஒவ்வொரு சட்டத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சட்ட பிரிவுகள் இருக்கலாம். அதுக்கு மொத்தமா ஒரு ஹெட்டிங் இருக்கு. இல்லனா ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு சட்ட பிரிவுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டங்கள் சேர்ந்து ஒரு ஹெட்டிங் இருக்கலாம். இங்க பாருங்க புரியும். குரூப் ஆஃப் செக்ஷன்ஸ் அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கலாம். சிங்கிள் செக்ஷனுக்கு கூட ஹெட்டிங் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐபிசி. ஓகேயா? ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் ஒரு சட்டம் இருக்கு. அந்த இந்திய தண்டனை சட்டத்துல செக்ஷன் 378ல இருந்து 441 வரை அப்ப எத்தனை சட்டப்பிரிவு? ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹெட்டிங் இருக்கு. என்ன ஹெட்டிங்? அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி.
சொத்துக்கு எதிரான குற்றங்கள். அப்ப அந்த சொத்துக்கு எதிரான குற்றங்கள் எந்த செக்ஷன்ல வந்துரும்? இத பார்த்தோனே தெரிஞ்சிரும். சொத்து பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அந்த குற்றங்களுக்கான தண்டனையும் அந்த குற்றத்துக்கு வேண்டி எதிர் குற்றம் அப்படிங்கிறது இந்த செக்ஷனை பார்த்தா தெரியுது. ஹெட்டிங் பார்த்தா முடிச்சிடும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கும் ஹெட்டிங் இருக்கலாம். அதே ஐபிஎஸ்ல அன்நேச்சுரல் அஃபென்சஸ், இயற்கைக்கு முரணான குற்றங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல எத்தனை சட்டப்பிரிவு தான் இருக்கு? செக்ஷன் 377 ஒரு சட்டப்பிரிவு தான் இருக்கு. அப்ப ஒரு சட்டப்பிரிவு இருந்தாலும் அதுக்கு ஹெட்டிங் இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் இருந்தாலும் அதுக்கு ஹெட்டிங் இருக்கலாம். புரியுதா? சோ இந்த ஹெட்டிங்ஸ் வச்சு நம்ம இன்டர்பிரேஷன் எப்படி பண்றது, புரியாத வார்த்தைக்கான பொருள் விளக்கத்தை எப்படி கொடுக்கறது பார்க்கலாம். இந்த ஹெட்டிங்ஸ் வச்சு கால் கண்ட்ரோல் பிளேன் ரைட் பேட்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஒரு சட்டம் இருக்கு, அதுல சட்ட பிரிவுகள் இருக்கு, அந்த சட்ட பிரிவுகளில் உள்ள வார்த்தைகள் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கு, பொருள் சரி ஓகே. அப்ப என்னது? அப்ப சில சட்டங்கள்ல சட்ட பிரிவுகள்ல உள்ள வார்த்தைகள் பொருள் விளக்கம் தெளிவாக இருக்கும் போது நான் ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி அது வேற ஒரு பொருள் விளக்கம் சொல்றேன் கேனத்தனமா அது செய்யக்கூடாது. அதான் அவர் சொல்றாங்க. இந்த கேஸ்ல பாருங்க, கைப்படா ஸ்ரீ பேங்க் லிமிடெட், இந்த கேஸ்ல அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த பொருள் அந்த சட்டம் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துல வார்த்தைகளுக்கு தெளிவான பொருள் விளக்கம் இருக்கும். அதை பார்த்தாலே அதை வாசிச்சாலே இந்த சட்டத்துல இதுதான் சொல்லியிருக்காங்க சொல்லி தெளிவா இருந்துச்சு சட்டப்பிரிவுல. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுது, என்ன செய்யுதுன்னா ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த உண்மையான பொருள் விளக்கத்தை மறுத்து வேற ஒரு பொருள் விளக்கத்தை கொண்டு வராங்க, இன்டர்பிரட் பண்றாங்க வேற. அப்ப என்ன சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அந்த சட்டத்தில் உள்ள வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் போது ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி வேற ஒரு பொருள் விளக்கத்தை கொண்டு வரணும் சொல்லி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்த கேஸ் சொல்லிட்டாங்க. அவ ஹெட்டிங்ஸை எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? அவ இன்டர்பிரட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாதா? பொருள் விளக்கம்ங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப யூஸ் பண்ணிக்கலாம்? அந்த வார்த்தைக்கு உண்மையா பொருள் விளக்கம் தெரியாத போது, குழப்பம் ஏற்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். குழப்பமே இல்லாம தெளிவா இருக்கிற ஒரு வார்த்தையை கொண்டு போய் நான் ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி மாத்திரை வேற ஒரு பொருள் விளக்கம் மீனிங் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கப்படாது. சோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் டெஃபினிஷன் கிளாसेस. சோ ஆறாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட் என்னன்னா டெஃபினிஷன் கிளாसेस. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. சோ இந்த டெஃபினிஷன் கிளாसेस எங்க இருக்குன்னா ஒவ்வொரு சட்டத்துடைய இனிஷியல் பார்ட்ல ஸ்டார்டிங்ல இருக்கும். அப்ப இந்த டெஃபினிஷன் கிளாसेसல என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? அந்த சட்டத்துல நிறைய சட்ட பிரிவுகள் இருக்கும். அந்த சட்ட பிரிவுகள்ல நிறைய வார்த்தைகள் திரும்ப வந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். ஆனா அந்த வார்த்தைக்கான பொருள் நமக்கு தெரியணும்ல, அதை எங்க கொண்டு வச்சிருப்பாங்க? இந்த டெஃபினிஷன் கிளாसेसல கொண்டு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 6ல இருந்து 52A வரை எந்த சட்டத்துல? இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் ஒரு சட்டம். அந்த சட்டத்துல இந்த செக்ஷன்ல நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எதை பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க? குட் ஃபேத் அப்படின்னா என்னது, ஃப்ராடு அப்படின்னா என்னது, இல்லீகல் சட்டத்துக்கு முரணான விஷயம்னா என்னது, இப்படி நிறைய விஷயங்களுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து இந்த செக்ஷன்ஸ்ல ஐபிசில கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்துல இந்த வார்த்தைகள் வேற எந்தெந்த செக்ஷன்ல வந்தாலும் நீ எந்த பொருள் விளக்கம் தான் சொல்லணும்? இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல என்ன பொருள் சொல்லிருக்காங்களோ அதே பொருள் தான் அந்த சட்டம் முழுமைக்கும். அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்தாலும் அதே பொருளை நீ கொள்ள வேண்டும். நார்மல் மீனிங் சொல்லாது, கொல்லக்கூடாது, அதான் சொல்லுறாங்க. இதே இது இந்த டெஃபினிஷன் கிளாஸுக்கும் அந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக இயற்றினாங்களோ அந்த நோக்கத்திற்கும் முரண்பாடா இருந்துச்சு அப்படின்னா நீ டெஃபினிஷன் கிளாஸ் சொல்லக்கூடிய டெஃபினிஷன் எடுக்கணுமா, இல்லனா அந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக இயற்றினாங்களோ அந்த நோக்கத்தை எடுக்கணுமான்னு பார்த்தா அந்த சட்டம் எந்த காரணத்துக்கு ஏற்றுட்டாங்களோ அந்த நோக்கத்தை வச்சுதான் நீ பொருள் விளக்கம் கொள்ளணுமே தவிர டெஃபினிஷன் கிளாஸ் வச்சு கொள்ளக்கூடாது. ஆனா மேக்ஸிமம் அப்படி இருக்காது. மேக்ஸிமம் டெஃபினிஷன் கிளாसेसல டெஃபினிஷன்ஸ் கரெக்ட்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு சட்டத்துல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பொருள் விளக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஃபினிஷன்ஸ் கிளாसेसஸ பார்த்து அதை வச்சு நீங்க பொருள் விளக்கம் கொள்ள வேண்டும். இது வந்து எல்லா கோர்ட்லயும் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ டெஃபினிஷன் கிளாसेस ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டூல் பொருள் விளக்கம் இன்டர்பிரட் பண்ணதுக்கு வேணும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? பார்ட் ஆஃப் தி ஸ்டாட்யூட்ஸ். ஏழாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்னதுன்னா ப்ரோவிசோஸ் அப்படிங்க. சோ ப்ரோவிசோஸ்னா என்னதுன்னா தமிழ்ல நிபந்தனை, கண்டிஷன் அர்த்தம். சரியா? சோ இந்த ப்ரோவிசோஸ் எங்க இருக்கும் அப்படின்னா சட்டத்துல நிறைய சட்ட பிரிவுகள் இருக்கும். அந்த சட்ட பிரிவுகளுக்கு கீழே இருக்கும் ப்ரோவிசோஸ். சரியா?
இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்தா அந்த ப்ரொவிசோஸ் உடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். இப்போ ஐபிசி இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், அதுல செக்ஷன் 299 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கல்பபிள் ஹோமிசைடு. சோ கல்பபிள் ஹோமிசைடு என்னது? மரணத்தை விளைவிக்கும் குற்றம், மரணத்தை விளைவிக்கும் குற்றம். செக்ஷன் 300 எதை பத்தி சொல்லுதுன்னா மர்டர், கொலை குற்றம். அப்படின்னா என்ன சொல்லுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செக்ஷன் 299 கல்பபிள் ஹோமிசைடு மரணத்தை விளைவிக்கும் குற்றம்னா என்னது அப்படின்னு இது தெரியாது. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லி பாருங்க. ஒரு ஆளை நான் சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன வைக்க? பாய்சன் வைக்க. அந்த பாய்சனை அந்த ஆளு குடிச்சிட்டாரு, குடிச்சு சாகல, அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்போ அந்த ஆளு சாகாத வரைக்கும் அது எப்படி இருக்கும்? கல்பபிள் ஹோமிசைடு, மரணத்தை விளைவிக்கும் குற்றமா தான் இருக்கும். அப்ப அந்த ஆளு 2 நாள் உயிரோட இருந்தாருன்னா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது கல்பபிள் ஹோமிசைடு. அந்த ஆளு 3ஆவது நாள் மண்டையை போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மாறிடும்? கொலை குற்றமா மாறிடும். அப்போ செக்ஷன் 299 எதா மாறுது? செக்ஷன் 300 மாறுது. அப்ப அது கண்டிஷன் என்னது? அந்த ஆளு உயிரோட இருக்க கூடாது. அப்ப அப்படிங்கிற ஒரு ப்ரொவிசோஸ் இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலதான் செக்ஷன் 299 எதா மாறுது? கொலை குற்றம் செக்ஷன் 300 மாறும். அப்ப அந்த கண்டிஷன் எங்க சொல்லப்பட்டிருக்கு? இந்த செக்ஷன் 299 இருக்குல்ல, அதுக்கு கீழே ப்ரொவிசோ அப்படிங்கிற ஒரு பார்ட்ல சொல்லிருப்பாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா செக்ஷன் 298 செக்ஷன் 300 மாறிடும். எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஆளு உயிரை விட்டுட்டாரு, டெத் ஆயிட்டாரு அப்படின்னா கல்பபிள் ஹோமிசைடு எதா மாறிடும்? மர்டரா மாறிடும். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க, ப்ரொவிசோஸ்ல சொல்லிருப்பாங்க. அந்த ப்ரொவிசோஸ் எங்க இருக்கோ? இந்த சட்ட பிரிவுக்கு கீழ்பத்தியில அடுத்த பேராகிராஃப்ல இருக்கு. அப்ப இந்த ப்ரொவிசோஸை யூஸ் பண்ணி தான் செக்ஷன் மாறுமா மாறாதா அப்படிங்கறத நம்ம எலிஜிபிலிட்டி காலத்துல கொள்ள முடியும். அப்போ இந்த ப்ரொவிசோஸை யூஸ் பண்ணி சில சட்ட பிரிவுகள்ல வார்த்தைகள்ல மீனிங் புரியலன்னா இந்த ப்ரொவிசோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எப்ப யூஸ் பண்ணக்கூடாது? இந்த ப்ரொவிசோஸுக்கும் சட்டத்தை எந்த நோக்கத்திற்காக இயற்றினாங்களோ அந்த நோக்கத்துக்கு இடையில முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா எப்போதும் போல எதுதான் ஜெயிக்கும்? சட்டத்தை எந்த நோக்கத்திற்காக இயற்றினாங்களோ அதுதான் ஜெயிக்கும். அதை வச்சுதான் நீ பொருள் விளக்கம் கொள்ளணுமே தவிர ப்ரொவிசோஸ் வச்சு கொல்லக்கூடாது. அப்ப ப்ரொவிசோஸ் வச்சு எப்பதான் கொள்ள முடியும்? அந்த வார்த்தைகளுக்கான பொருள் வந்து புரியல, குழப்பமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இதை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் புரியும் நினைக்கிறேன். So next 8வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன். So 8வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் வந்து என்னதுன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன்னா என்னது தெரியுமா? எக்ஸாம்பிள் அர்த்தம், எடுத்துக்காட்டு. அப்ப என்னது எடுத்துக்காட்டு? சில சட்ட பிரிவுகள் இருக்கு, அந்த சட்ட பிரிவுகள் வந்து நமக்கு மைண்ட் தெரிஞ்சல, எட்டல, புரியல அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த சட்ட பிரிவுக்கு கீழே இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி எக்ஸாம்பிள் இருக்கும். இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நீ இந்த சட்ட பிரிவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டுகள் இருக்கும். அப்ப எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம்னா அந்த சட்ட பிரிவு எதற்காக ஈஸியா கொடுத்துட்டு பாத்தீங்களா? அப்ப இந்த இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள். அப்ப இது வந்து பார்ட் ஆஃப் தி ஸ்டாட்யூட், இந்த சட்டத்துடைய ஒரு பிரிவு. அப்ப அந்த சட்ட பிரிவுல ஏதாவது வார்த்தைகளுக்கு மீனிங் புரியலனா தாராளமா நீங்க இல்லுஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் சொல்லலாம். அந்த புரியாத அன்அம்பிகுவிட்டி வேர்ட்ஸ்க்கு மீனிங்க கொண்டு எடுத்துக்கலாம், இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் சொல்லி எந்த கேஸ்ல சொன்னாங்க? முகமது சிரோல்டஸ் ஒய்வோ காட் அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. அப்ப இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி வேர்ட்ஸ், புரியாத வேர்ட்ஸ்க்கு இன்டர்பிரேஷன் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா? கொண்டு வரலாம். ஆனா சில சமயங்கள்ல இல்லுஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி மீனிங் கொண்டு வரக்கூடாது. என்ன சமயத்துல? எப்பவும் சொல்றதுதான், சட்டத்துல சட்ட பிரிவுல சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெளிவாக தெரியும் போது நான் இல்லுஸ்ட்ரேஷனை கொண்டு வந்து பொருள் விளக்கம் பண்ற போறேன், அந்த வார்த்தைக்கு இன்டர்பிரட் பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. சோ பொருள் விளக்கம் தெரியாத பட்சத்துல, குழப்பம் நீடிக்கும் பட்சத்துல மட்டுமே நீங்க இல்லுஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் பண்றோம். அவ்வளவுதான். சோ 9வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பார்க்கலாம். என்னது? எக்ஸெப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாसेस. சோ ஓகே, 9வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் வந்து என்னன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாसेस. இத எக்ஸெப்ஷனை பார்த்ததே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில சட்டங்கள்ல சட்ட பிரிவுப்படி சில விஷயங்கள் தப்புதான், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி அது தப்பா இருந்தா கூட தப்பு இல்லைன்னு எடுத்துக்கணும். அது பேர் தான் எக்ஸெப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்,
உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொன்னா உங்களுக்கு புரியும், இல்லுஸ்ட்ரேஷன் மூலமா சொன்னா புரியும். ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து கெடுக்க வாரான், சரியா? ஒரு பெண்ணை வந்து கெடுக்க வாரான். கெடுக்க வரும்போது அவள் தன்னை காத்துக் கொள்வதற்கு வேண்டி, தற்காப்புக்கு வேண்டி அவனை குத்தி கொலை பண்ணிருந்தான். உங்களுக்கு தெரியும் கொலை செய்வது குற்றமா இல்லையா? செக்ஷன் 300 படி ஐபிசில கொலை குற்றம், மர்டர், கொலை பண்றது மர்டர் குற்றம், அஃபென்ஸ். ஆனால் இந்த சூழ்நிலையில ஒருவர் தன்னுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக ஒருத்தரை கொலை செஞ்சா அது குற்றம் கிடையாது. இதுதான் அதோடைய எக்ஸெப்ஷன். புரியுதா? இப்ப எக்ஸெப்ஷன் புரியுதா? என்னது? அவன் விதிவிலக்கு. அது ஒட்டி செய்வது குற்றமாகவே இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அது குற்றமாக கருதப்படக்கூடாது என்பதற்கு சில எக்ஸெப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதான் எக்ஸெப்ஷன் கிளாஸ். அத இருக்கும். அத தெளிவா பார்த்துடணும். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து சேவிங் கிளாसेस. அப்படின்னா என்னது? எந்த ஒரு சட்டம் இயற்றினாலும் அதுல சேவிங் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். அது என்னது சேவிங் கிளாஸ்? இந்த சேவிங் கிளாसेसல சில கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். வேண்டுமென்றால் அந்த கருத்தை அந்த சட்டத்துல இருந்து நீக்கவும், இல்லனா சில விஷயங்களை அந்த சேவிங் கிளாஸ்ல நம்ம நினைச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னது சேவிங் கிளாஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவுதான். இதான் வந்து 9th பார்ட் ஆஃப் ஸ்டாட்யூட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட் எக்ஸ்பிளனேஷன் அப்படினா நம்ம பார்க்கலாமா? சோ 10வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட் வந்து என்னன்னா எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸ்டாட்யூட் எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் அது எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். குறிப்பா ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்துல எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சட்ட பிரிவுல சில வார்த்தைகளுக்கு பொருள் விளக்கம் உங்களுக்கு தெரியலப்பா, அந்த வார்த்தை வந்து குழப்பமா இருக்கு, இந்த மீனிங் எடுக்கவா அந்த மீனிங் எடுக்கவா, எந்த மீனிங் எடுத்தா கரெக்டா இருக்கும், அந்த சட்டத்தை இயற்றியவர்கள் எந்த மீனிங்ல அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க குழப்பமா இருக்கு. அந்த டைம்ல அந்த சட்டப்பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷனை வாசி பார்த்தா அந்த வார்த்தைக்கான உண்மையான பொருள் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதே எப்போ சொல்ற மாதிரி சட்டப்பிரிவில் உள்ள வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் போது, தெளிவாக மண்டலை ஏறும் போது தேவையில்லாம இதை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் கொள்ளக்கூடாது, அவருடைய மீனிங் நீங்க மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செக்ஷன் 376 ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 376ல அதுக்கு கீழே அந்த சட்டப்பிரிவுக்கு கீழே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? கேங் ரேப்னா என்ன, எதை வந்து கேங் ரேப்னு சொல்லணும், ஹாஸ்பிடல்னா எப்படி, என்னது, சில்ட்ரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா என்னது, அப்படிக்கான எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்கள் இந்த சட்டத்துக்கு கீழே கொடுத்திருக்காங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? சட்டப்பிரிவை படிக்கும் போது அந்த சட்டப்பிரிவுல வார்த்தைகளுக்கு மீனிங் புரியலனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷன் சேர்த்து படி. அப்படி படிக்கும் போது அதுக்கான பொருள் விளக்கம் உனக்கு தெரியும், அந்த வேர்ட்ஸ்க்கான இன்டர்பிரேஷன் உனக்கு புரியும் அப்படிங்க. புரியுதா? அவ்வளவுதான். இதான் 10வது. அப்ப நெக்ஸ்ட் 11வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட், ஷெட்யூல்ஸ் அப்படினு பார்க்கலாமா? சோ ஓகே, 11th பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்னன்னா ஷெட்யூல்ஸ், அட்டவணை. எப்ப சட்டத்துல அட்டவணை எல்லாம் இருக்குமாப்பா? இருக்கும். எங்க இருக்கும்? ஒவ்வொரு சட்டத்துடைய கடைசி பகுதியில ஷெட்யூல்ஸ் இருக்கும், அட்டவணை இருக்கும். இதுல என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அந்த சட்டத்துடைய சுருக்கத்தை சம்மரைஸ் பண்ணி அந்த சட்டத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷெட்யூல்ஸா கொடுத்திருப்பாங்க, அட்டவணையா கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த ஷெட்யூல்ஸை யூஸ் பண்ணி அந்த சட்டத்துல புரியாத வார்த்தைக்கு நீ பொருள் கொள்ளலாமா, புரியாத வேர்ட்ஸ்க்கு, அன்அம்பிகுட்டி வேர்ட்ஸ்க்கு இன்டர்பிரேஷன் கொடுத்துக்கலாமான்னு பார்த்தா கொடுத்துக்கலாம். எப்ப கொடுத்துக்கலாம்? எப்போன்னு சொல்ல மாதிரி தான். அந்த பொருள் புரியாத பட்சத்துல நீ இந்த ஷெட்யூல்ஸை யூஸ் பண்ணி பொருள் விளக்கம் கொள்ளலாம். ஆனால் அந்த சட்டத்துல வார்த்தைகள் தெளிவாக பொருள் விளக்குமாறு தெளிவா இருக்கு. இருக்கக்கூடிய பட்சத்துல நீ ஷெட்யூல்ஸை யூஸ் பண்ணி பொருளை மாத்தக்கூடாது, மீனிங்கை மாத்தி சொல்லக்கூடாது. புரியுதா? அதுக்கான கேஸ் தான் ராம்சந்த் ஸ்டேட் வெர்சஸ் சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர். இந்த கேஸ் என்ன இருக்கும்னா, அந்த சட்டத்துல சில வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கம் தெளிவாவே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யும்? அந்த சட்டத்தோட ஷெட்யூல்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு வேற மீனிங், அந்த மீனிங், இந்த மீனிங் நம்ம லாயர்ஸ் என்ன செய்வோம்? பொருளை வேற வேற மாதிரி சொல்லி நம்ம ஆளை காப்பாத்த பார்ப்போம்ல, அப்படி காப்பாத்த பார்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரே வார்த்தை சொல்லிட்டு, எப்பா அந்த சட்டப்படி நீ வாசிப்பாரு, அது தெளிவா இருக்கு பொருள், நீ வந்து ஷெட்யூல்ஸை யூஸ் பண்ணி பொருளை மாத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த கேஸ். அப்ப ஷெட்யூல்ஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புல மொத்தம் எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? 12 ஷெட்யூல்ஸ். எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்னன்னா பஞ்சுவேஷன்ஸ். சோ பஞ்சுவேஷன் என்னது? கமா, கோலன், செமிகோலன், ஃபுல் ஸ்டாப், டாஷ், ஹைபன், இதெல்லாம் வந்து பஞ்சுவேஷன் சொல்லுவாங்க.
அப்ப இந்த பஞ்சுவேஷன் சட்டத்துல இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கும். இதே இது பழைய காலத்துல நம்ம வெள்ளக்காரங்கள நம்ம நாட்டை ஆட்சி செய்யும் போது இருக்கக்கூடிய சட்டத்துல கமா ஃபுல் ஸ்டாப்லாம் கிடையாது. ஆனா இப்போ நவடைஸ் மாடர்னா இப்போ சட்டங்கள் இயற்றுறாங்கல்ல, இதுல கமா எல்லாமே இருக்கு. அப்ப தெளிவா இருக்கான்னு பார்த்தா தெளிவாவே வச்சு கரெக்டா வச்சுதான் இது பண்றாங்க. அப்படி வச்சு பண்ணாலும் சில சமயங்கள்ல இந்த பஞ்சுவேஷனால பிரச்சனை ஏற்படுது, பொருளை மாறிடுது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சுவேஷனை வச்சு சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொள்ளலாமான்னு பார்த்தா பேசிக்கா கொள்ளக்கூடாது. அப்ப பேசிக்கா ஒரு சட்டத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா கமா கொட்டேஷன் மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் கவனத்துல கொள்ளாம பிளேனா வாசிக்கணும். பிளேனா வாசிச்சா என்ன ஒரு மீனிங் வருதோ அதான் மீனிங்கா எடுத்துக்கணும். சரியா? சப்போஸ் சம்டைம்ஸ் அப்படி பிளேனா வாசிக்கும் போது உனக்கு பொருள் விளக்கம் கொள்ள முடியல, தப்பா இருக்கு. அந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக இயற்றப்பட்டதோ அந்த நோக்கம் அதுல இன்க்ளூட் ஆக மாட்டேங்குது. அந்த பஞ்சுவேஷன் வச்சு படிக்காம இருக்கும்போது அந்த டைம்ல நீ பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப பஞ்சுவேஷனை யூஸ் பண்ணும்போது சில டைம்ல என்ன செய்யும்னா அதோட மீனிங் மாறும். அப்ப பஞ்சுவேஷன் பெருசா அல்லது அந்த சட்டத்தை இயற்றுறாங்கல்ல ஒருத்தங்க எந்த நோக்கத்திற்காக இயற்றுறாங்களோ அந்த நோக்கம் பெருசான்னு பார்த்தா பஞ்சுவேஷன் பெருசு கிடையாது, நோக்கம் தான் பெருசு. அந்த நோக்கம் அடிபடக்கூடாது. பஞ்சுவேஷனை வச்சு நீ மீனிங் கொள்ளும் போது பொருள் விளக்கம் கொள்ளும் போது அந்த சட்டம் எதற்காக இயற்றப்படுது அந்த நோக்கம் அடிபடக்கூடாது. அந்த அப்படி ஃபார்மட்ல நம்ம பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப பஞ்சுவேஷன் ரொம்ப முக்கியமா இல்லையான்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணாம பாருங்க. இங்க பாரு, kill him not leave him. ரெண்டாவது லைன்ல பாரு, kill him not leave him. அதேதான் இங்க பஞ்சுவேஷன் ஆச்சரிய குறிக்க போட்டிருக்கான் நாட்டுக்கு அப்புறம். ரெண்டாவது லைன்ல நாட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கான். அப்ப இந்த பஞ்சுவேஷனை மட்டும் தான் மாத்தி போட்டிருக்கான். மீனிங் பாரு, kill him not leave him. அவனை கொல்லாத விட்டுரு. முதல் மீனிங் இது, kill him not leave him. இந்த பஞ்சுவேஷன் மார்க் இங்க வரும்போது இதுக்கு அர்த்தம் kill him not அவனை கொல்லாத, leave him அவனை விட்டுருன்னு அர்த்தம். இதே பஞ்சுவேஷன் மார்க் நாட்டுக்கு அப்புறம் போடாம நாட்டுக்கு முன்னாடி போட்ட மீனிங் என்னது, kill him அவனை கொல்லு, not leave him விட்டுறாத. அப்ப மீனிங் என்னது, இங்க கொல்றாதன்னு வந்து இங்க கொல்லுறதுன்னு வருது. அப்ப மீனிங் இந்த பஞ்சுவேஷன் மார்க் மாறுறதுனால மீனிங் என்ன மாறுது. அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா பஞ்சுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கேஸ்ல சொல்லிருப்பாங்க அஸ்வின் குமார் வெஸ் அரவிந்த போஸ். இந்த கேஸ்ல சொல்லிருப்பாங்கன்னா பஞ்சுவேஷன்ங்கிறது பார்ட் ஆஃப் தி ஸ்டாச்சு கிடையாது. அப்ப அதை யூஸ் பண்ணி நீங்க பொருள் விளக்கம் கொள்ளணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் சில நேரங்களில் அந்த சட்டத்துல சில வார்த்தைகளின் பொருள் விளக்கம் தெளிவாக இல்லாத போது நீ பஞ்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்படி இந்த கேஸ சொல்லிருக்காங்க. புரியுதா? இவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாச்சு. சோ மொத்தத்துல இந்த क्वेश्चन எக்ஸாமுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபுல்லா போட்டு படிக்கணும் அவசியம் இல்ல. நீங்க என்ன மட்டும் படிச்சா போதும் அப்படின்னா இந்த 12 ஹெட்டிங்க படிச்சுக்கோ. இந்த 12 ஹெட்டிங்க்கு கீழேயும் நீங்க என்ன எழுதணும், இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாச்சுவா இல்லையான்னு எழுதணும். ரெண்டாவது இது அந்த செக்ஷனுக்கு மேல வருமா கீழே வருமா சைடுல வருமான்னு எழுதணும். மூணாவது ஒரே பாயிண்ட் தான், சட்டம் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டதோ அந்த நோக்கம் பெருசா இல்ல ஹெட்டிங் பெருசான்னு பார்த்தா எப்பவுமே எல்லாம் பெருசு, சட்டத்தை இயற்றப்பட்ட நோக்கம் தான். அதை வச்சுதான் நீ பொருள் விளக்கம் கொள்ளணும். அந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் எழுதிருங்க. ஒரு பாயிண்ட் ஆச்சு. புரியுதா? இவ்வளவுதான். அதோட கேஸ் தான், ஒவ்வொன்றுக்கும் உள்ள கேஸ் தான். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் பாயிண்ட் வந்து இந்த லாங் டெக்ஸ்ட்ல இருக்கட்டும் ஷார்ட் டெக்ஸ்ட்ல இந்த பார்ட்ஸ்லாம் அந்த செக்ஷனுக்கு மேல வருமா கீழே வருமா சைடுல வருமா, இதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க எப்பவுமே என்ன எழுதணும் அப்படின்னா இதை வச்சு பொருள் விளக்கம் கொள்ளலாமா கொள்ளக்கூடாதான்னு எழுதணும். மூணாவது என்ன எழுதணும் அப்படின்னா எப்பவுமே இந்த பார்ட்ஸை விட எதுதான் பெருசு, அந்த சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டதோ அந்த நோக்கம் தான் பெருசு. சோ அதை நீங்க மெயினா வச்சுதான் பொருள் விளக்கம் கொள்ளணும். சட்டம் பெருசா இது பெருசான்னு பார்க்கும்போது சட்டத்திற்கான எந்த நோக்கத்துக்கு ஏற்றப்படுதோ அந்த நோக்கம் தான் பெருசு. அவ்வளவுதான். வேற கேஸ் தான் மனப்பாடம். சோ இதை மட்டும் நீங்க எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சோ இதுதான் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல மிக மிக முக்கியமான முதல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்டர்னல் ஏட்ஸ் ஆஃப் தி இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ். அதுல என்ன வரும் அப்படின்னா அதுலயும் இதே படத்தை நீங்க தான் வரும். அப்போ ஒரே ஆன்சர் எத்தனை கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸ் கேட்டாலும் இதான் எழுதணும்,
இன்டர்னல் கேட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸ் கேட்டா இது என்னங்க அவ்வளவுதான். புரியுதா? சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நீங்க எத்தனை பார்த்திருக்கோம்? ரெண்டு क्वेश्चनக்கும் சேம் ஆன்சர் பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நாளைக்கு மூணாவது क्वेश्चनக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் ரமேஷ் ப்ரோ. சோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பாருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.